வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பெங்களூரில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பேட்டி. இளைஞர் முன்னேற்றம் மற்றும் வேலைவாய்ப்பில் லட்சிய ஜனநாயக கட்சியின் அரசியல் பயணம். ஜோஸ் சார்லஸ் மார்டின் பேட்டி. பெங்களூரில் உள்ள ஆர்ட் ஆஃப் லிவிங் ஃபவுண்டேஷன் ஆன்மீக மையத்திற்கு புதுச்சேரி மாநிலத்திலிருந்து 460 கல்லூரி மாணவர்கள் எனது சார்பில் வரவழைத்தோம். அவர்களுக்கு ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்களின் சத்சங்க நிகழ்ச்சியின் மூலம் ஆன்மீகம், அமைதி மற்றும் வாழ்க்கை முன்னேற்றம் குறித்து முக்கிய அறிவுரைகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் மாணவர்களின் மனநிலையும் எதிர்கால நோக்கமும் மேம்பட உதவும் என நம்புகின்றேன். இந்த அரிய வாய்ப்பின் மூலம் அவர்கள் நன்மை அடைவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் வெளிநாடுகளில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கும் முயற்சிகளையும் நாங்கள் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றோம். புதுச்சேரியில் எங்கள் கட்சி நல்ல நிலையில் வளர்ந்து வருகிறது. அதிகமான இளைஞர்களின் தொலைநோக்கு மையமாக கொண்டு எங்கள் கட்சியின் பயணம் நடைபெற்று வருகின்றது. நேர்மையான அரசியல் செய்யவும் இளைஞர்களுக்கான எதிர்கால திட்டங்களை மேம்படுத்தவும் எங்கள் கட்சி உறுதியாகவும் செயல்பட்டு வருகின்றது. மேலும் புதுச்சேரியில் மாநில தாய்மொழி மாநாட்டை சிறப்பாக நடத்தியுள்ளோம். தாய்மொழிக்காக நடைபெற்ற இந்த மாநாட்டில் சுமார் 20,000 மக்கள் கலந்து கொண்டார்கள். The purpose of my visit to Bangalore was to visit the Art of Living Ashram and get blessings from Gurudev, Shri Shri Ravi Shankar Ji. And we have brought around 460 people from Puducherry for youth empowerment program on how to get jobs abroad, how to develop their skills and how they can eliminate stress and more focus more on their self growth and their overall growth. And they had a very good session on the intuition classes, meditation and other awareness programs. This will help them to enrich their life in overall aspects. There is a good start in Puducherry. For a party, the expectation is very high. Because youngsters, as me being youngster and with vision, so people are there showing a lot of interest. Yeah. Already you are the successful businessman. Why are you entering in the political? Yes. So mostly when you see business people, they don't generally enter into politics. So now, as youngsters and we being the future generations, it is a duty that we have to be part of the growth of the nation and be the policy level decision making. Because when we are in business, we were the other side of the road. But now when we are in the politics, so we, as a businessman, we understand what are the issues, current issues for the entrepreneurs, employees, business people, business world, business community. So we wanted to now transform, because as India is growing in a very fast pace and we becoming the 4th largest growing economy, in a shorter period we'll soon be the 3rd and 2nd as soon as possible. So we youngsters, be part of the bigger picture, bigger vision. So we all want to be part of the 2050 vision and transform India to a very developed nation.
இளம் அரசியல் தலைவர்களுக்கு ஐயா நல்லக்கண்ணு ஒரு உந்து சக்தி. எல்ஜிகே தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் இரங்கல். இந்த நாள் வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு துக்க நாள். ஐயா நல்லக்கண்ணு என்று மறைந்து விட்டார். 101 வயது வரை அவர் வாழ்ந்தது இறைவனின் அருள். இந்திய சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்றவர். அவருக்கு பரிசாக கிடைத்த பணம், பொருள் அனைத்தையும் கட்சிக்கே வழங்கியவர். அவருக்கென்று எதையும் அவர் வைத்துக் கொண்டதில்லை. ஒரு உண்மையான கம்யூனிஸ்டாக வாழ்ந்து மறைந்துள்ளார். எவ்வளவு துன்பங்களை சந்தித்தாலும் தொடர்ந்து கொள்கைக்காக அவர் போராடியது எங்களை போன்ற இளைய அரசியல் தலைவர்களுக்கு ஒரு முன் உதாரணமாகவும் உந்து சக்தியாகவும் உள்ளது. அவரது ஆன்மா அமைதியடைய இறைவனை பிரார்த்திக்கின்றேன் என்று லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் தெரிவித்துள்ளார். இந்த நாள் ஒரு வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய ஒரு துர்க்க நாள். திரு நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் இன்னைக்கு மறைந்திருக்கார். ஆனால் அவருக்கு 101 வயசு வரைக்கும் இறைவன் அவர் ஆசீர்வதிச்சது ஒரு பெரிய விஷயம். இந்த நல்ல மனிதருக்கு இப்படி ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்ததுக்கு அவருக்குரிய அங்கீகாரம் கொடுக்க வேண்டும். நம்ம நாட்டோட தேச சுதந்திரத்திற்காக போராடினவர். அவர் ஃப்ரீடம்லேயும் ஸ்ட்ரகிள்லேயும் இருந்திருக்காரு. அது போக அவருக்கு ரிவார்டாக கொடுத்த அனைத்து விஷயங்களையும் அவர் திரும்பியும் அந்த பார்ட்டிக்கே டொனேட் பண்ணியிருக்காரு. தெரியும், அவர் சுயமாக எதுவும் அவருக்குன்னு எடுத்ததில்லை. இந்த மாதிரி ஒரு ட்ரூ கம்யூனிஸ்ட், இவ்வளோ ஒரு ஹார்ட் கோர் கம்யூனிஸ்ட், மக்களுக்காக கடைசி வரைக்கும் அவர் மக்களுக்காகவே சேவை செஞ்சு அவர் மக்களுக்காகவே வாழ்ந்திருக்கார். அவர் ஏகப்பட்ட துன்பங்கள்லாம் வாழ்க்கையில் சந்திச்சாலும் எங்களை மாதிரி ஒரு அரசியல்வாதி புதுசாக வர்ற யங்ஸ்டர்ஸ்க்கு இவரெல்லாம் ஒரு பெரிய மோட்டிவேஷன். நல்லக்கண்ணு ஐயா அவருடைய ஆத்மா சாந்தி அடைய நான் இறைவனுடன் வேண்டிக் கொள்கிறேன். புதுச்சேரி மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதால் தேர்தல் நடத்துவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் புதுச்சேரியில் உள்ள தனியார் விடுதியில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தலைமையிலான 7 பேர் கொண்ட குழுவினர் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த கூட்டத்தில் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள், தலைமை செயலாளர், காவல்துறை இயக்குநர் ஜெனரல் மற்றும் புதுச்சேரி தேர்தல் துறை அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். தேர்தல் ஆலோசனைக் கூட்டத்தில் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார், தேர்தல் ஆணையர் SS சந்து, விவேக் ஜோஷி, துணை தேர்தல் ஆணையர்கள் மணிஷ்கார், பவன்குமார், ஷர்மா, சஞ்சய்குமார் மற்றும் தேர்தல் ஆணையத்தின் இயக்குநர் ஜெனரல் ஆஷிஷ் கோயல் ஆகியோர் குழுவில் இடம்பெற்றுள்ளனர். இந்த கூட்டத்தில் ஒவ்வொரு கட்சியாக கட்சி நிர்வாகிகளை அழைத்து ஆலோசனை கேட்கப்பட்டு வருகிறது. புதுச்சேரியில் வெளியிடப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியலின்படி 9,44,211 வாக்காளர்கள் உள்ளனர். இதில் பெண் வாக்காளர்கள் 5,477, ஆண் வாக்காளர்கள் 4,43,595, மூன்றாம் பாலினத்தவர் 139 பேர் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் பாண்டி மெரினா, முருங்கப்பாக்கம், சின்ன வீராம்பட்டினம், தேங்காய்த்திட்டு உள்ளிட்ட பகுதிகளில் ஆற்றின் முகத்துவாரம் வழியாக சுற்றுலா பயணிகளை படகு சவாரி அழைத்து செல்வது வழக்கம். அதன்படி கடந்த 19ஆம் தேதி வீராம்பட்டினம் பகுதியில் பெங்களூருவை சேர்ந்த சுற்றுலா பயணிகளை ஏற்றி சென்ற படகு முகத்துவாரத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் படகில் பயணம் செய்த பெண் பரிதாபமாக உயிரிழந்தார். அவரது மகள் ஆபத்தான நிலையில் தற்பொழுது சிகிச்சையில் உள்ளார். இந்நிலையில் சுற்றுலா படகு போக்குவரத்தை அரசு தற்காலிகமாக நிறுத்தி வைத்தது. அரசின் நடவடிக்கை கண்டித்து படகு உரிமையாளர்கள் சுற்றுலாத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து முதல்வர் ரங்கசாமி மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணனை சந்தித்து சுற்றுலா படகுகளை மீண்டும் இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை வைத்ததைத் தொடர்ந்து சுற்றுலாத்துறை மூலம் உரிமம் பெறப்பட்ட சுற்றுலா படகுகளின் போக்குவரத்து மீண்டும் துவங்க அனுமதி வழங்கப்பட்டது. இந்நிலையில் கடலோர காவல்படை ஆய்வாளர் தியாகராஜன் தலைமையில் போலீசார் வம்பாக்கீரபாளையம், பாண்டி மெரினா, அரிக்கன்மேடு பகுதிகளில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்பொழுது மீண்டும் இயக்கப்பட்ட சுற்றுலா படகுகளை ஆய்வு செய்தனர். அதில் சுற்றுலா படகுகளின் உரிமம் மற்றும் முக்கிய ஆவணங்களை சோதனை செய்தனர். மேலும் பயணிகளுக்கு முறையாக லைஃப் ஜாக்கெட் வழங்க வேண்டும், அசம்பாவிதம் நடந்தால் மீட்பதற்கு டிரைவருடன் மேலும் ஒருவர் பணியில் இருக்க வேண்டும், தீயை அணைக்கும் கருவி, தகவல் தொடர்பு சாதனம் முறையாக வைத்திருக்க வேண்டும், வாடகை இயக்கும் ஓட்டுநர் அனுமதி உரிம நகலை கையில் கட்டாயம் வைத்திருக்க வேண்டும், குறிப்பிட்ட தூரத்தை தவிர அதிக அளவில் பயணிக்க கூடாது என கடலோர காவல்படை போலீசார் எச்சரிக்கை விடுத்தனர். மேலும் 85 படகுகள் எந்தவித பாதுகாப்பு விதிமுறைகளையும் பின்பற்றாமல் அரசு சார்பில் கொடுக்கப்பட்ட வழிமுறைகளை கடைபிடிக்காமல் சுற்றுலா பயணிகளுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் இயக்கப்பட்டு வருவதால் அதன் உரிமத்தையும் அனுமதியையும் ரத்து செய்ய வேண்டுமென சுற்றுலாத்துறை கடலோர காவல்படை சார்பில் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.
புதுவையில் இரவில் குளிர், பகலில் வெயில் என மாறுபட்ட பருவநிலை நிலவுகின்றது. இதனால் வைரஸ் காய்ச்சல், சளி, இருமல், தொண்டை தொற்று வேகமாக பரவி வருகின்றது. வைரஸ் காய்ச்சலால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக வருகின்றனர். இதனால் அரசு மருத்துவமனைகள் மற்றும் தனியார் மருத்துவமனைகளிலும் நாள்தோறும் மக்கள் சிகிச்சைக்காக காத்திருக்கின்றனர். இந்த காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்கள் குணமடைய 4 முதல் 10 நாட்கள் வரை ஆகின்றது. காய்ச்சல் குறையாதவர்களுக்கு இரத்த பரிசோதனையும் நடத்தப்படுகின்றது. தட்பவெப்பநிலை மாற்றத்தால் வைரஸ் காய்ச்சல் பரவுகின்றது. நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. குறைவாக உள்ளவர்களுக்கு காய்ச்சல் வந்தால் அதிக நாட்கள் இருக்கும். நீரிழிவு, உயர் ரத்த அழுத்தம் உள்ளவர்கள் குழந்தைகளுக்கு காய்ச்சல் வந்தால் குணமடைய 10 நாட்கள் ஆகும். காய்ச்சல் வந்தால் தனிமைப்படுத்திக் கொண்டு ஊட்டச்சத்து மிக்க உணவுகளை உட்கொள்ள வேண்டும். சுட வைத்து, ஆற வைத்து தண்ணீர் பருக வேண்டும். காய்ச்சல் வந்தவர்கள் சுயமாக மருந்து எடுத்துக்கொள்வது ஆபத்தானது. இதனால் 2 நாட்களில் காய்ச்சல் குறைந்தது போல் தெரியும். அதன் பிறகு அடங்கியிருந்த வைரஸ் கிருமி வீரியத்தோடு வரும். எனவே காய்ச்சல் உள்ளவர்கள் அரசு மருத்துவமனையில் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சென்று மருத்துவர் அறிவுரைப்படி மருந்துகளை உட்கொள்ள வேண்டுமென சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் மங்களம் தொகுதிக்குட்பட்ட உருவையாறு கிராமத்தில் உள்ள குமரன் நகர், சாந்தா நகர் மக்கள் தங்களுக்கு கழிவுநீர் வாய்க்காலுடன் சாலை அமைத்து தர வேண்டுமென தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தேனி ஜெயக்குமாரிடம் கோரிக்கை வைத்தனர். கோரிக்கை ஏற்ற அமைச்சர் உடனடியாக தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் கழிவுநீர் வாய்க்காலுடன் கூடிய சிமெண்ட் சாலை அமைப்பதற்காக 46 லட்சம் செலவில் சாலை அமைக்கும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் வேளாண் துறை அமைச்சருமான தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு பணியினை பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஆணையர் பிரபாகரன், இளநிலை பொறியாளர் ரங்கமன்னர் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட மண்ணாடிப்பட்டு, பாலமுருகன் நகர், கணபதி நகருக்கு கரங்கல் சாலை அமைத்தல், கூனிச்சம்பட்டு கிராமத்தில் மணக்குள விநாயகர் சாலை அமைத்தல் மற்றும் தாமரைக்குளம் தூர்வார்தல், செட்டிப்பட்டு குரு சித்தானந்தா நகரில் செம்மண் சாலை அமைத்தல், சுத்துக்கேணி, சந்தை புதுக்குப்பம், லிங்காரெட்டிப்பாளையம் ஆகிய பகுதிகளில் உள்ள வாய்க்கால் மற்றும் சாலை அமைத்தல், காட்டிரிக்குப்பம் கிராமத்தில் கருமாதி கொட்டகை புதுப்பித்தல் உள்ளிட்ட பணிகளுக்கு மொத்தம் 13,75 லட்சம் செலவில் மேம்பாட்டு பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் உள்துறை அமைச்சருமான நமச்சிவாயம் கலந்து கொண்டு பணியினை பூஜை செய்து துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் முன்னாள் எம்எல்ஏ அருண்முருகன், ஆணையர் எழில்ராஜன், பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, நீர்ப்பாசன பிரிவு செயற்பொறியாளர் ராஜ்குமார், உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் லூயி பிரகாசம், இளநிலை பொறியாளர் தீபன், பாஜக பிரமுகர் முத்தழகன், அதிமுக பிரமுகர் பாஸ்கரன், பாஜக பிரமுகர்கள் தமிழ்மணி, வீரராகவன், ஊமதுரை, ராஜேந்திரன், ஜெயக்குமார், லோகு, கண்ணன், கலிபெருமாள் மற்றும் கட்சி பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். தமிழகம், கேரளா, அசாம், மேற்கு வங்கம் மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கான சட்டசபை தேர்தல் விரைவில் நடைபெறவுள்ளது. தேர்தல் நடைபெறும் மாநிலங்களுக்கு பிரதமர் மோடி அரசு முறை பயணமாக செல்கின்றார். அதன்படி புதுச்சேரிக்கு வரும் 1ஆம் தேதி பிரதமர் மோடி வருகின்றார். அன்றைய தினம் லாஸ்பேட்டை ஹெலிபேட் மைதானத்தில் நடைபெறும் அரசு விழாவில் பங்கேற்று பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை அறிவித்து நலத்திட்டங்கள் வழங்கி பேசுகின்றார். பிரதமர் வருகை குறித்த ஆலோசனைக் கூட்டம் லோக்நிவாசில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு துணைநிலை ஆளுநர் தலைமை தாங்கினார். முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரணா, மாநில பாஜக தலைவர் ராமலிங்கம், தலைமை செயலர் சரத் சௌகான், டிஜிபி ஷாலினி சிங் மற்றும் அரசு துறை செயலர்கள், உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர். கூட்டத்தில் பிரதமர் வருகையின் பொழுது புதுச்சேரியில் அறிவிக்கப்பட வேண்டிய திட்டங்கள் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. கூட்டத்தை தொடர்ந்து பிரதமர் மோடி நிகழ்ச்சி நடைபெறும் மைதானத்தை புதுச்சேரி டிஐஜி சத்யசுந்தரம் நேரில் பார்வையிட்டார். அதனை அடுத்து கூட்டம் நடைபெறும் இடத்திலே முதுநிலை கண்காணிப்பாளர் கலைவாணன் மற்றும் அனைத்து சரக கண்காணிப்பாளர்கள் ஆகியோருடன் ஆலோசனையில் ஈடுபட்டார். அப்பொழுது பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் காவலர்கள் எண்ணிக்கைகளை எந்தெந்த இடத்தில் அதிகப்படுத்த வேண்டும், அனுமதி பாதைகளில் சோதனை செய்வது குறித்தும், மேலும் பிரதமர் வந்து செல்லும் வரை மைதானத்தை சுற்றி அமைக்கப்பட்டுள்ள பாதுகாப்புகள் உள்ளிட்ட பல்வேறு பாதுகாப்பு சம்பந்தமான விஷயங்கள் குறித்து ஆலோசனை செய்யப்பட்டது. மேலும் 2,31,000 சதுர அடி கொண்ட சுமார் 7 ஏக்கர் பரப்பளவு கொண்ட லாஸ்பேட்டை மைதானத்தில் 50,000 இருக்கைகளுடன் பிரம்மாண்ட மேடை அமைக்கும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. பார்க்கிங் வசதிகளுக்காக 12 இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. மேலும் விழா மேடை அமைக்கும் பணி
தொடங்கப்பட்டுள்ளதால் மேடை பகுதிகளில் தற்பொழுதிருந்தே போலீசார் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரி அரியங்குப்பம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தின் மயான கொள்ளை விழா கடந்த வாரம் கணபதி பூஜையுடன் மற்றும் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு பல்வேறு அபிஷேகங்கள், ஆராதனைகள் நடைபெற்று சுவாமி வீதி உலாவும் நடைபெற்றது. இதில் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளிய அங்காள பரமேஸ்வரி அம்மன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து 9ஆம் நாளான நேற்று தேரோட்டமும் மயான கொள்ளை நிகழ்வும் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பல்வேறு அரசியல் கட்சிகள் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. அதன்படி அதிமுக சார்பில் மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இந்த நிகழ்வில் அரியங்குப்பம் தொகுதியைச் சேர்ந்த அதிமுக நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான முக்கிய பிரமுகர்கள், இளைஞர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டார்கள். இதேபோன்று காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில செயலாளர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் கலந்து கொண்டவர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். இதில் அரியங்குப்பம் தொகுதியைச் சேர்ந்த காங்கிரஸ் கட்சியினர், முக்கிய பிரமுகர்கள், அனைத்து பிரிவு நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டார்கள். தொடர்ந்து அரியங்குப்பம் பாஜக தொகுதி தலைவர் வசந்தராஜா ஏற்பாட்டின் பேரில் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் கலந்து கொண்ட தொகுதி தலைவர் வசந்தராஜா அன்னதானம் வழங்கி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பாஜக பிரமுகர்கள் ஆறுமுகம் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள், தொகுதி நிர்வாகிகள், இளைஞர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி அரியங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட வீரம்பட்டினம் செங்கல் நீரம்மன் ஆலய தேரோடு வீதிகள் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் 1,42,00,000 ரூபாய் செலவில் மேல்நிலை மின்சார கம்பிகளை மும்முனை புதைவடமாக அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் கண்காணிப்பு பொறியாளர் செந்தில்குமார், செயற்பொறியாளர் உமேஷ் சந்திரா, லங்கா கிருஷ்ணராவ், உதவி பொறியாளர் சசிகுமார், இளநிலை பொறியாளர் லூர்து ராஜ், கதிரவன் மற்றும் மீன்துறை ஊழியர்கள், ஊர் பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டார்கள். தொடர்ந்து அரியங்குப்பம் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் நுண்கலைத்துறை கட்டடத்தின் 2ஆம் தளத்தினை 53,29,000 ரூபாய் செலவில் மேம்படுத்தும் பணிக்கு பூமி பூஜை நடைபெற்றது. இதனை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இதேபோன்று அரியங்குப்பம் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் நடனத்துறையை சுமார் 47 லட்சம் ரூபாய் செலவில் கட்டிடத்தை மேம்படுத்தும் பணிக்கு பூஜை நடைபெற்றது. இதனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். 2 நிகழ்ச்சியிலும் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், செயற்பொறியாளர் வைத்தியநாதன், உதவி பொறியாளர் லோத்துங்கன், இளநிலை பொறியாளர் தமிழரசன், கிராம பிரமுகர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். பாண்டி பைக் டெக்னீஷியன் அசோசியேஷன் சார்பில் 3ஆம் ஆண்டு விழா கீர்த்தி மஹாலில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு காவல் ஆய்வாளர்கள் பாபுஜி மற்றும் ஆறுமுகம் நிகழ்ச்சியை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர். நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி மற்றும் அரியங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையேற்றனர். மேலும் நிகழ்ச்சியில் JK TVS ராதாகிருஷ்ணன், ஆகாஷ் ஆட்டோமொபைல்ஸ் பிரைவேட் லிமிடெட், ராஜவேல், ராஜாமணி, ஹீரோ ராம்பிரசாத் ஆகியோர் தலைமை உரை வழங்கினர். நிகழ்ச்சியில் பாண்டி பைக் டெக்னீஷியன் அசோசியேஷன் கௌரவ தலைவர் லெனின் வரவேற்புரை வழங்கினார். மாநில ஒருங்கிணைப்பாளர் கணபதி வாழ்த்துரை வழங்கினார். மேலும் நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக திருச்சியில் இருந்து செல்வம், ராமநாதபுரத்தில் இருந்து குமாரவேல், திருவாரூரில் இருந்து ஜமால் முகமது, வெல்கம் ஃபவுண்டேஷன் நிர்வாக இயக்குநர் வடிவேலன், தஞ்சை மாநில பைக்கர் அசோசியேஷன் அறிவழகன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உறுப்பினர்களுக்கு நினைவு பரிசு மற்றும் சான்றிதழ்கள், அடையாள அட்டை வழங்கப்பட்டன. மேலும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக சென்னையில் இருந்து மனோகர், சிதம்பரத்தில் இருந்து கோபு, விழுப்புரம் இடத்திலிருந்து சக்திவேல், நாமக்கல்லில் இருந்து சண்முக சுந்தரம், செஞ்சியிலிருந்து ரமேஷ், மன்னார்குடி மணிமாறன், சென்னை ஏழுமலை, நாமக்கல்லில் இருந்து ராஜா, திருத்தணி கோட்டி, சென்னை விஸ்வநாதன், குடியாத்தம் ரமேஷ், வள்ளியூரிலிருந்து சிதம்பரம் ஆகிய பைக்கர் மாநில நிர்வாகிகள் தமிழகத்திலிருந்து ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவில் சிறப்பித்தனர். விழா நிறைவாக அனைவருக்கும் சிறப்பு விருந்தளிக்கப்பட்டு தேசிய கீதம் பாடப்பட்டு இனிதே நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. நாளை நமதே தமிழ்நாடு நமதே தலைமையில் பாஜக கடலூர் கிழக்கு மாவட்டம் சார்பில் திருமண பிரச்சார கூட்டம் கடலூர் கிழக்கு மாநகர தலைவர் பிரவீன்குமார் தலைமையில் ஆனந்த் முன்னிலையில் கடலூர் புதுப்பாளையத்தில் நடைபெற்றது.
இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக பாஜக கடலூர் கிழக்கு மாவட்ட பொதுச் செயலாளர்கள் ராமமூர்த்தி, கார்த்திகேயன் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் தற்பொழுதைய தமிழக அரசின் தவறுகளை சுட்டிக்காட்டியும் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற வேண்டும் என்று சபதம் எடுத்துக்கொண்டு பேசினர். இந்நிகழ்ச்சியில் அதிமுக உட்பட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.